மற்றும் பற்றுனர் 3 தான் பார்த்துருக்கோம். பாட்டு பார்த்தோம்னா பக்கம் 150. பண் தக்கேசி, ராகம் காம்போதி, தாளம் ஆதி தாளம். இதனுடைய பாராயண முறை, இதில் பன்முறை நல்லா இருக்கும், பாராயண முறை நல்லா இருக்கும். திருவாரூரை பாடிய பாடல், ஆனால் திருவாரூரை நினைத்து பாடிய பாடல். பாடி காட்டா அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன், ரொம்ப நல்லா இருக்கும். பொன்னும் மெய் பொருளும் தருவானே, போகமும் தீருவும் உணர்ப்பானே, பின்னையன் பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே, இன்ன தன்மையன் என்றறி ஒன்னாம் எம்மானை எழி வந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழன தனி ஆரூரானை மறக்கலுமாமே. இதான் பன்முறை, இவ்வளோ அழகாக உணர்ந்து பாடியிருக்காங்க. இப்போ இது பாராயண முறை எளிமைய பெரிய பாடகர்கள் மலைச்சிடக்கூடாது. பாராயண முறை ரொம்ப ஈஸி. பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, என்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எழி வந்த பீரானை, அன்னம் வைகும் வயல் பழன தனி ஆரூரானை மறக்கலுமாமே. தக்கிட்ட 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 தக்கிட்ட. இவ்வளவுதான் திஸ்ஸர நடை, எளிமையா தான் ரகசியம், மிகப்பெரிய ரகசியம். நம்முடைய நம்பி ஆரூரருடைய 17 தக்கேசிக்கு இதான் ரகசியம். ஒரே சாமி 17 கூட்டத்தை இருக்கும். ஒரே சாமி பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கூட்டுக்கு 4 சாமி வச்சிருக்கோம், தொலைச்சிட்டு தேடி இருக்கு. பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டுக்கு 4 சாமி இருக்கும், எங்க வச்சோம் தெரியாது. ஆனா இது ஒரே சாமி. 17 தக்கேசி பெண்களுக்கு ஒழுங்க இந்த பதிகத்தை கத்துக்கோங்க. 17 பதிகம் பாடியிருக்க தக்கேசியில மட்டும் நம்பி ஆரூர் 17 × 10 எத்தனை பாட்டு? 170 பாட்டு இந்த ஒரே நடையில பாராயண முடியும். எந்த பாட்டு? ஆதம் தான் முகந்த முது செய்தானே, ஆதியை அமர தொழுதேற்றும். வருதா? அதேதான் நடையதான். நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனு குலகவர்மும். எந்த பாட்டு எடுத்தாலும் இதைத்தான் சொல்லி கொடுக்கணும். இதை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா தேவாரம் எல்லாரும் பாடலாம். ஆனா பன்முறையை சொல்லி கொடுத்து நம்மளை மிரட்சியாக்கிறாங்க. இது எப்போ கத்துக்கு எப்போ பாடுறது அப்படின்னு. இப்ப இதில் பாடி பாருங்க, பாடலாமா? பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை. இப்ப தாளம் வரலன்னா இப்படியே போடுங்க, ஏக தாளத்துல. எல்லாருமே தாளம் போட்டு பாருங்க. இங்க பாருங்க, இப்ப நான் பாடணுன்னே நீங்க பாடணும். பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை, பொன்னும் மெய் பொருளும் தருவானை, போகமும் திருவும் உணர்ப்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையல் தவிர பணிப்பானை, தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எழி வந்த பீரானை,
நத்தனி ஆரூரானை மறக்கலுமாமே கட்டமும் துணியும் களைவானை கால சீரிய காலுடையானை விட்ட வேட்கை வெண்ணொக்களைவானை இரவினால் விடுதற் கரியானை வார்த்தை பட நின்ற வார்த்தை பாராமை தவிர பணிப்பானை அட்ட மூர்த்தியை மட்டவள் சோலை ஆரூரானை மறக்கலுமாமே கார்குன்ற மழையாய் பொழிவானே கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே பகலும் கண்குலும் ஆகி நின்றானே போக்கின்ற செவியை சுவை தன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை காக்கின்ற கடலை மலை தன்னை ஆரூரானை மறக்கலுமாமே போதினில் முன்னின்று நம்மை சிலர்கள் கூடி சிரிப்பதன் முன்னம் வைத்த சிந்தையுண்டே மனம் உண்டே மதியுண்டே விதியின் பயனுண்டே முத்தன் எங்கள் பிரான் பரான் இருக்கு முத்தன் எங்கள் பிரான் என்று வானோர் தொழ நின்ற திமில் ஏருடையானை அத்தன் எந்தை பிரான் பிரான் அத்தன் எந்தை பிரான் என்கிறானே ஆரூரானை மறக்கலுமாமே செறி உண்டேல் மனத்தால் தெளி உண்டே தேற்றத்தால் வரும் கனவுண்டேல் மறிவுண்டேல் மறுமை பிறப்புண்டேல் அங்கேயும் பா மட்டும் நிறைய இடத்துல பி பா மாறி இருக்கும் இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணதெல்லாம் இருக்கு மறிவுண்டேல் மறுமை பிறப்புண்டே வானாள் மேற் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொறி வந்தாள் செய்யும் பொன்மலர் ஒன்றை பொன் போலும் சடை மேற் புனைந்தானை அறிவுண்டே உடல துயிர் உண்டே ஆரூரானை மறக்கலுமாமே கொள்ளல்
பள்ளலம் பழனி பழன தனி ஆரூரானை மறக்கலுமாமே. அடுத்த பாட முயற்சி பண்றீங்களா? இதேதான் நடை. கரியானை பொறி கொண்ட கையானை அருமையான பாட்டு இல்லை வந்துருச்சு பார்த்தீங்களா? 5 பாட்டு நான் சொல்லியிருந்தேன், 5 பாட்டு உங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் என்ன அப்படின்னா, அந்த முதல் வரி 2வது வரியுடைய சேர்க்கை இருக்கு இல்லையா, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் நமக்கு இப்போ கடைசி பாட்டு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓரூரென்றுலகங்களுக்கெல்லாம் உரைக்கலம் பொருளாய் உடன் கூடி, இவ்வளவுதான். கூடி அப்படி போகக்கூடாது. உடன் கூடி காரூரும் கமழ் கொன்றை நன்மாலை முடியன் காரிகை காரணமாக ஆரூரை மரத்த கரியானை அம்மதன் திருப்பேர் கொண்ட தொண்டன் தொண்டன் கிழன் ஆரூரன் நடினாயுரை வல்ல அமர லோகத்து இருப்பவர்தாமே. அந்த இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பயிற்சி பண்ணா பிரமாதமும். சரியா? இதுல செட்டி அப்பனை அப்படின்னு சொல்லுவார். செட்டி அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய பெயர்கள். அதனால அது என்ன எப்படி வந்திருக்குன்னா, இப்ப 2வது பாட்டுல சொல்றோம். அதை வச்சுதான் இங்க நம்ம பொருள் நிறைய பேர் அதுக்கு செட்டி என்பதற்கு வேற பொருள்லாம் சொல்றாங்க. அந்த செட்டி எனக்கு மனசுல படல. இதே பாட்டுல 2வது பாட்டு பாருங்க. கஷ்டம்ங்கிறத அவர் என்ன படிக்கிறாரு? கட்டம் படிக்கிறாரு இல்லையா? அஷ்டங்கிறத எப்படி படிக்கிறாரு? அட்டன்னு படிக்கிறாரு. மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப கஷ்டத்தை கட்டம்னு எழுதுற வழக்கம் நம்பி ஆரூரர். இப்ப சஷ்டி என்பதை செட்டி, சட்டி செட்டி, சஷ்டி இல்லையா? 6 என்ற எண், 6 முகன் என்பதைத்தான் அங்க செட்டி அப்பனை என்று சொல்றார்.
அதில் செட்டின்னா அது வேற விதமான பொருள் சொல்லியிருக்காங்க. சஷ்டி அப்பனை என்பதை சட்டி அப்பனை, இந்த சா சேவாக மாறும். தமிழ்ல இருக்கு கங்கை அம்மன், கெங்கை அம்மன் சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு ஊருக்கு பேரு கங்கை வெள்ளி இருக்கு சேலம் மாவட்டத்தில், கெங்கை வெள்ளி. இப்ப காவ கேவா சொல்ற வழக்கம் உண்டு, சாவ சேவா சொல்ற வழக்கம் உண்டு. எனவே சஷ்டி அப்பன், சட்டி அப்பன், செட்டி அப்பன் மாறி இருக்குது இல்லையா? சரி, அருமையான பாட்டை சரியான நேரத்திற்குள் நாம் நிறைவு செய்து